கொண்டு நடக்கிற சில உள்ளத்திற்கு ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை நேற்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஆபிரகாம் ஈசாக் அந்த 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 இதை பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆமென். ஆபிரகாமுக்கு நியமித்த பாதை என்பது ஒரு பாரமான பாதை. ஆண்டவர் நியமித்து உள்ள அவ்வளோ ஒரு பாரத்தோட புறப்பட்டிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நேசகுமாரனாக ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து. இதை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாரு. வெளியில நம்பிக்கை அறிக்கிறார், உள்ள பாரத்தை சுமக்கிறார். ஆரம்பத்தில் அந்த பாரம் என்பது ரொம்ப இருந்திருக்காது. ஆனா அடுத்த நாள் காலையில ஈசாக்கை தட்டும் போது அந்த பாரத்தின் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பிள்ளைய நான் சாக கொடுக்க போறேன். வீட்டுல இருந்து புறப்படும் போது அந்த பாரத்தின் அளவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். தேவன் காண்பித்த இடத்தை ஆபிரகாம் பார்த்த போது இன்னும் அந்த பாரத்தின் அளவு ஜாஸ்தியாகும். இவ பிள்ளைக்கு வாயிலிருந்து ஒரு கேள்வி வருது, அப்ப ஆட்டுக்குட்டி கேட்ட உடனே இப்ப ஈசாக்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? நீதான்ப்பா பலி சொல்ல முடியாது. அப்ப அந்த பாரம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. பாரத்தை தனக்குள்ள வச்சுட்டு நம்பிக்கையை வெளியே சொல்றாரு. ஏன் ஆபிரகாமே பாரத்தை வெளியே சொல்ல வேண்டியதானே, ஈசாக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இது அவர் நியமிச்ச பாதை. அவர் நியமிச்ச பாதையில எனக்கு அனுமதிக்கப்படுற பாரத்தை நான் இன்னொருத்தவங்க முன்னாடி காட்ட மாட்டேன். அடுத்தவங்க முன்னாடி நம்பிக்கையை தான் காட்டுவேனே தவிர பாரத்தை காட்ட மாட்டேன். இப்ப பாரம் ஜாஸ்தி ஆகுது. இப்ப மலை நெருங்க 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 வீட்டில இருந்து புறப்படும் போது அவனுடைய இருதயம் எவ்வளவு பாரமா இருந்ததோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தியா இப்ப பாரம் ஆகுது. இப்ப பாரத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் வருது. எப்ப தெரியுமா? ஈசாக்க கையை கட்டி ஈசாக்க பலிபீடத்துல படுக்க வச்சு ஈசாக்கு மேல அதாவது கத்தி ஓங்கும் போது இதுவரை ஆபிரகாம் இருதயத்தில் சுமந்த பாரத்தை விட இந்த பாரங்கிறது அதை தாங்க முடியாது. எப்படிங்க சொந்த பிள்ளைய படுக்க வச்சுட்டு கத்தியை ஓங்கி நிற்கும் போது இருதயம் எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் நம்ம இருதயம் தாங்க மாட்டேங்குது. பிள்ளைய படுக்க வச்சுட்டு இதுவரை சுமந்த பாரத்தை விட எக்ஸ்ட்ரீம், அதாவது இதுக்கு மேல அவனுக்கு இருதயத்தில் இந்த பாரத்தை சுமக்க முடியாது. அந்த பாரம் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது கர்த்தர் பேசுறார். அவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆட்டுக்கடாவை அவன் கண்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், தேவன் அனுமதித்த பாதையில் சில பாரம் உனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகுதுனா உன் கண்கள் சில அதிசயத்தை காண போகிறது என்று அர்த்தம். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆமென் என்று சொல்லி ராகாபாலா சந்தலரா உனக்கு சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் பேச வச்ச வார்த்தை இதுதான். பாரத்தை உள்ள வச்சுக்க, நம்பிக்கையை வெளியே சொல்லிட்டேன். ஆமென். அவர் அனுமதித்த பாதையில் பாரம் உள்ள பாரம் ஏறுது, பாரம் ஏறுது. அந்த பாரம் எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது ஆபிரகாம் கண்களுக்கு என்று சிலதை காண்பித்துக் கொடுக்கிறார். ரெண்டு காரியத்தை சொல்றேன். பாதையில பாரம் ஜாஸ்தி ஆகுதுன்னா உனக்கான நாள் வந்துட்டு அர்த்தம். உனக்கு குறிக்கப்பட்ட சிலவைகள் நீ சமீபித்து வந்திருக்கிறது. நீ பார்க்க போகிற சில காரியங்கள் சமீபித்து வந்திருக்கிறது. ஹalleluya. எக்ஸ்ட்ரீம் ஆகுதா? காண்பிக்க போறார், காண்பிக்க போறார். பிள்ளை சாகிறதே அல்ல, உனக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சில நன்மைகளை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உன் வாழ்க்கையில் அழிவே அல்ல. ஹalleluya.